நேற்று நடந்த ப்ரௌனி கிளாஸ் உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. தேங்க் காட் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஆல்மோஸ்ட் 11 பேர் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அதில் 9 பேர் மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. ஒருத்தங்க திருச்சியிலேருந்தும் இன்னொருத்தங்க கோவில்பட்டியிலேருந்தும் வந்திருந்தாங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்களேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கூடவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? போன தடவை கப் கேக் கிளாஸஸ்க்கு வந்தவங்களையே 4 பேர் இந்த தடவை ரிப்பீட்டடாக வந்திருந்தாங்க. உண்மையிலே கிளாஸ் ரொம்ப பிடிச்சு போய் அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கணும்னு ஒரு ஆசையில் மறுபடியும் வராங்க. அப்படிங்கிறப்ப நானே அப்பாடா நம்ம நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு புரியுது, நம்பி வராங்க, மறுபடியும் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. அது நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம், தெளிவாக தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வந்தவங்களுமே இந்த கிளாஸ், இந்த ப்ரௌனி கிளாஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் நாங்கள் செஞ்ச எல்லா ரெசிபியுமே எல்லாருக்குமே திருப்தியாக பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து நல்லா சொல்லித்தரீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கிளாஸ்ன்னு சொல்லி போகும்போது அது ஒரு மாதிரி சந்தோஷம். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசுக்கே ஒரு நிறைவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? போன தடவை கப் கேக் கிளாஸ்க்கு வந்திருந்த கங்காங்கிற மேம் நேத்து வரும்போது அவங்க பழகிக்கிட்ட அந்த கப் கேக்கை எனக்காக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்டா பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. நானே ஆச்சரியப்பட்டு போனேன். பட் நான் கேட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா மேம் அப்படின்னு. மேம் நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது நல்லா இருக்கா அப்படின்னு என்கிட்ட திரும்ப கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு சாப்பிட்டாங்க மேம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டோம். ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது சமையலை பொறுத்த வரைக்குமே நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க நம்ம சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டு அவங்க முகத்துல இருக்க அந்த சந்தோஷமும் பூரிப்பும் தான் நமக்கான முழு வெற்றி. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்களே செஞ்சு நாங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறத விட சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதை நாங்க 2 பேரும் நேற்று அனுபவிச்சோமா, சான்ஸே இல்லைங்க, வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்படியே மகுடம் சூட்டின மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நேற்று வந்தவங்களுக்கு அடிஷ்னலா சிஸ்லிங் ப்ரௌனியும் செஞ்சு காமிச்சேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாரும். அதையும் ஒரு ஆட் ஆன் ரெசிபியா அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே திருப்திகரமா இருந்துச்சு நேற்று கிளாஸ். வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் என்னை நம்பி வரீங்க. கண்டிப்பா எந்த குறையும் இல்லாம நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேலதான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அதுக்கு நான் கேரண்டி. நெக்ஸ்ட் கிளாஸ் பத்தின டீடைல்ஸை சாட்டர்டே ஈவினிங் வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன். ப்ரௌனி கிளாஸ் மிஸ் பண்ணவங்க வருத்தப்படாதீங்க. சீக்கிரமே இந்த கிளாஸும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். நிறைய பேர் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே வந்துடும். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஸோ அப்போ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா?